வணக்கம் கன்னிராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னிராசியை பற்றி. நீங்கள் வாழ்க்கையில் எதையுமே லேசாக எடுத்துக்க மாட்டீங்க. சின்ன விஷயம்னா கூட ஆழமாக யோசிப்பீங்க. சரியாக பண்ணணும்னு மனசு துடிக்கும். உங்களுக்கு ஒழுங்கு, பொறுப்பு, நேர்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் வேலையில் இருந்தாலும் உறவு இருந்தாலும் முழு கவனத்தோடு செய்வீங்க. ஆனால் அதே குணம் சில நேரம் உங்களை நீங்களே அதிகமாக குறை சொல்கிற நிலைக்கு கொண்டு போயிடும். நான் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமேன்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே போதுமான அளவுக்கு நல்லவங்க தான். உங்கள் உழைப்பும் அமைதியான உதவியும் பல பேருக்கு தெரியாமலேயே வாழ்க்கையை சரி பண்ணியிருக்கு. இந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு மனசு தெளிவாக இருக்கும். யாருக்காக உழைக்கணும், எதை விடணும் அப்படின்னு கிளாரிட்டி வரும். உறவுகளால் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு ஓடாமல் உங்களோட மன நிம்மதிக்கு பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிங்க. மெதுவாக, அமைதியாக, ஆனால் உறுதியாக முன்னேறதுக்கானது தான் கன்னிராசிக்காரங்களுடைய தனி சிறப்பாக இருக்க போகுது. அந்த அமைதிக்குள்ளே தான் உங்களுடைய உண்மையான வழி இருந்துக்கிட்டே இருக்குது. கன்னிராசிக்காரங்க, நீங்கள் வெளியே அதிகமாக பேசாதவங்கன்னு தெரிஞ்சாலும் உங்கள் மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன சரி, என்ன தப்பு, இதை எப்படி செய்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறது தான் உங்களுடைய இயல்பாக இருக்கும். அதனால தான் சில நேரம் முடிவு எடுக்கிற தாமதமாகும். ஆனால் ஒரு முறை முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் உறுதியாக இருப்பீங்க. நீங்கள் யாரையும் லேசாக நம்ப மாட்டீங்க. நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் மனசை முழுசாக திறப்பீங்க. அதனால் உங்கள் வட்டாரம் சின்னதாக இருந்தாலுமே ரொம்ப உண்மையானதாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான பாடமே வருது. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்காம போதும்னு ஏற்றுக்கிறதையே கற்றுக்கணும். ஏன்னா உங்கள் மனசுக்கு அதிக சுமை கொடுக்கறத உங்கள் சோர்வுக்கு காரணமாக இருக்குது. இப்போது மெதுவாக உங்களை நீங்களே மன்னிக்க ஆரம்பிக்கணும். பழைய தவறுகளை நினச்சி தண்டிக்காமல் அதிலிருந்து கற்றுக்கிற மனநிலை வரணும். இந்த மாற்றம் பெரிய சத்தம் இல்லாமல் நடக்கும். ஆனால் அதுவே உங்கள் வாழ்க்கையை உள்ளுக்குள்ளே இருந்து ஒழுங்குபடுத்தும். இதுதான் கன்னிராசிக்காரங்களோட அமைதியான முன்னேற்றம்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நீங்கள் முன்னேற்றத்தில் இருக்கிறது நல்லது தான். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் வரும் முன்னேற்றம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் நல்லாயிருக்கும். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரையுமே நீங்கள் எப்போவுமே பிறருக்கு உதவுறதுல முன்னாடி நிற்பீங்க. ஆனால் உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது அதை கேட்க தயங்குவீங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சும்மா கூடிக்கிட்டே போவீங்க. அதனால தான் சில நேரம் உடல் சோர்வு, மனசு குழப்பம் மாதிரி சிக்னல் கொடுக்கும். ஆனால் அதையும் புறக்கணிச்சிடுவீங்க. இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றம் நடக்குது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு ஓடுற மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். எல்லாமே நம்ம கையில் இல்லைன்னு ஏற்றுக்கிற பக்குவம் வரும். உறவுகளில் நீங்கள் அதிகமாக கொடுக்குறவங்க அதுக்கு பதிலாக எதுவும் கிடைக்கலைன்னா கூட வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே கஷ்டப்படுவீங்க. ஆனால் இப்போ மெதுவாக எனக்கு எல்லை வேணும்னு மனசு பேச ஆரம்பிக்கும். இந்த எல்லை உங்களை கடினமாக மாற்றாது. மாறாக உங்கள் நேரத்தையும் சக்தியும் சரியான இடத்துல செலவழிக்க கற்றுக் கொடுக்கும். நீங்கள் பெரிய சத்தத்தோட முன்னேற மாட்டீங்க. ஆனால் ஒரு நாள் திரும்பி பார்த்தா எத்தனை விஷயங்களை சரியாக அமைச்சிருக்கு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதுதான் கன்னிராசிக்காரங்களுடைய பெரிய பலன்னு கூட சொல்லலாம். அது உங்களுக்கு உண்மையான வளர்ச்சியை கூட கொடுக்க போகுது. கன்னிராசிக்காரங்க, நீங்கள் வாழ்க்கையில் எதையுமே அரை மனசோடு செய்ய மாட்டீங்க. வேலைனாலும் உறவுகள்னாலும் மனசை முழுசாக போட்டு தான் செய்வீங்க. அதனால தான் சில நேரம் மற்றவங்க சுலபமாக கடந்து போகிற விஷயங்களை கூட உங்களுக்கு பெருசாக தோணுது. நீங்கள் அதை உள்ளுக்குள்ளேயே ஆராய்ஞ்சு சரி செய்ய முடியுமா அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு மென்மையான மாற்றம் வருது. எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு உங்களை நீங்களே சும்மா தள்ளுற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணினா போதுங்க மனசு சமாதானம் அடையும். உறவுகளில் நீங்கள் வெறுப்பை மட்டுமே சுமக்கிறவங்க இல்லை, இப்போ அந்த பொறுப்பை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு கத்துக்கிற நிலைக்கு வருவீங்க. எல்லாத்தையும் நீங்கள் மட்டும் தாங்கணும்னு அவசியம் இல்லைன்னு புரியணும். இந்த புரிதல் உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய ஓய்வு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த புரிதல் உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய ஓய்வை கொடுத்து அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கும் தெளிவும் இன்னும் அதிகமாக உருவாக்கும். இதுதான் கன்னிராசியோட அமைதியான மற்றும் ஆழமான வளர்ச்சியாக கூட இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கைகளில் இனி எப்பொழுதுமே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கணும். கன்னிராசிக்காரங்க, நீங்கள் எப்போயுமே என்னால் இன்னும் நல்லா செய்ய முடியுமேன்னு உங்களை நீங்களே தள்ளிக்கிட்டே போகிறவங்க. ஆனால் இந்த எண்ணமே உங்களை முன்னேறதுக்கு அந்த சில நேரத்தில் உங்கள் மனசுக்கு தேவையில்லாத அழுத்தத்தையும் கொடுக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான உண்மை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பர்ஃபெக்ஷன் தேடி ஓடுறப்போ வாழ்க்கையோட சின்ன சந்தோஷங்களையும் மிஸ் பண்ணிடுறோம். அதனால தான் இப்போ மெதுவாக நடந்துக்கிட்டு இருக்கிற நல்ல விஷயங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். வேலைகளில் நீங்கள் சைலண்ட்டாக அச்சீவ் பண்ணுவீங்க. பெருசாக சத்தம் போடாமல் ஆனால் உறுதியாக முடிவுக்கு கொண்டு போவீங்க. அதனால் பல பேர் உங்கள் மேலே தெரியாமல் நம்பிக்கை வச்சுருப்பாங்க. உறவுகளில் நீங்கள் அன்பை காட்டுற விதம் சத்தமில்லாததாக இருக்கும். கவனிப்பு, நேரம், பொறுப்பு மூலமாக தான் உங்களுடைய பாசம்
வித்தியாசம் வெளிப்படும். அதனால தான் அதை புரிஞ்சுக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் இருப்பாங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுங்கு பெறும். பெரிய திருப்பங்கள் இல்லைனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு உறுதி உருவாகும். நான் போகும் பாதை சரிதான்னு அந்த நம்பிக்கையை கன்னிராசிக்காரங்களோட உண்மையான பலமாக இருக்கும். அந்த பலமே உங்களை எப்பொழுதுமே முன்னேற்றத்திற்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கும். கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரையும் நீங்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எப்பயுமே ஒரு செல்ஃப் ஆடிட் அப்படிங்கிறது ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. இது சரியாக நடந்துச்சா, யாரையும் காயப்படுத்தினா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு மனசு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போது இன்னர் வாய்ஸ் கொஞ்சம் மாறுது. குறை சொல்கிற குரல் மெதுவாக குறைஞ்சு புரிதலோட பேசுகிற குரல் வலுவாகும். நீ முயற்சி பண்ணுனா அதுவே போதும்னு மனசு சொல்கிற நிலைக்கு வருவீங்க. உறவுகளில் நீங்கள் எப்பயுமே ப்ராக்டிக்கலாக நடந்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப சென்சிட்டிவ். ஒரு வார்த்தை, ஒரு அலட்சியம் உங்கள் மனசை ஆழமாக தொடும். ஆனால் அதே வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே அடக்கி கொள்ளுவீங்க. இப்போது அந்த பழக்கம் மாதிரி தேவையான இடத்துல பேச தொடங்க. இது வாதம் செய்யறது கிடையாது, உங்கள் மனநிலையை காப்பாற்றுறதுக்கு தான். வேலை, குடும்பம், பொறுப்பு எல்லாத்துலேயும் சமநிலைப்படுத்த கற்றுக்கிற இந்த நிலை உங்கள் வாழ்க்கையை சத்தம் இல்லாமல் ஆனால் உறுதியாக முன்னேற்றும். இதுதான் கன்னிராசிக்காரங்களோட அமைதியான வளர்ச்சி. வெளியே தெரியாது, ஆனாலும் ஆழமாக நடக்கிற மாற்றம்னு கூட சொல்லலாம். கன்னிராசிக்காரங்க, நீங்கள் வாழ்க்கையில் எதை தேர்வு பண்ணாலுமே அது சும்மா உணர்ச்சியால் இல்லை. நிறைய யோசித்து அளந்து நன்மை தீமைகளை கணக்கு போட்டு தான் முடிவெடுப்பீங்க. அதனால தான் சில பேர் ஓவர் திங்கிங்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அது உங்களுடைய பாதுகாப்பு, உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிற ஒரு வழி. இந்த காலகட்டங்களில் அந்த ஓவர் திங்கிங் மெதுவாக அவேர்னஸாக மாறும். தேவையில்லாத பயங்கள் விலகி உண்மையில் முக்கியமான விஷயங்களை மட்டும் தாங்கக்கூடிய மனசு உங்களுக்கு உருவாக போகுது. உறவுகளில் நீங்கள் அதிகமாக பேசாமல் இருந்தாலும் செயலில் காட்டுவீங்க. அதனால தான் சில நேரம் உங்களுடைய அன்பு புரியாமல் போகலாம். ஆனால் இப்போ அந்த வார்த்தைகளால் சொல்ல கற்றுக்கிற நிலையும் வரும். இந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கத்தை கூட்டும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை குறைக்கும். வேலை விஷயத்தில் நீங்கள் டீட்டெயில் ஓரியன்டாக இருப்பதால் உங்களுடைய பொறுப்பு அதிகமாக உங்கள் மேலே வரலாம். சுமையாக தோணுனாலும் அதுவே உங்கள் திறமையை வெளிச்சம் போடுற மேடையாகும். சத்தமில்லாமல், விளம்பரம் இல்லாமல், ஆனால் உறுதியாக முன்னேறக்கூடிய ஒரு பயணம் தான் கன்னிராசிக்காரங்களுடைய அடையாளம். அந்த அமைதிக்குள்ளே தான் உங்களுடைய உண்மையான வெற்றியும் மறைந்திருக்குது. உங்கள் வெற்றிக்கு பின்னாடி உங்களுடைய அமைதி, உங்களுடைய வேலைக்கான நேர்மை அனைத்துமே இருக்குது. அதனால தான் நீங்கள் எப்பொழுதுமே வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பீங்க. கன்னிராசிக்காரங்க, நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு அமைதியாக நடந்தாலும் உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் அண்ட் சென்ஸ் டியூட்டி எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நான் செய்யணும், நான் பார்த்துக்கணும், என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற உணர்ச்சி தானாக உட்காந்துருது. அதனால தான் சில நேரம் உங்கள் தேவைகளை பின்பக்கத்தில் வச்சுட்டு பிறருக்காக ஓடுறீங்க. பின்னால் உன் மனசு சோர்ந்து என்னை யாரும் புரிஞ்சுக்கலையேன்னு நினைப்பீங்க. இந்த காலகட்டங்களில் அந்த மனநிலை ஆரம்பிக்கும். உங்களுக்கான நேரம் எடுத்துக்கிறதும் இது என் எல்லைன்னு சொல்கிறதும் தவறு இல்லைன்னு மனசு ஏற்றுக்கொள்றக்கா வந்துருச்சு. காதல், நட்பு, குடும்பம் எல்லாத்துலேயுமே இப்போ ஒரு பேலன்ஸை தேடுவீங்க. முழுசாக கொடுக்காமலும் முழுசாக விலகுனாலும் நடுவில் ஒரு ஆரோக்கியமான நிலை கிடைக்கும். வேலை விஷயத்தில் நீங்கள் பர்ஃபெக்டான ரிசல்ட்டுக்கு ஓடுறதுக்கு பதிலாக கான்ஸ்டண்ட்டான எஃபர்ட்டை போட்டு மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பீங்க. இதுவே உங்களுடைய நீண்ட கால நிலைத்தன்மையே தரும். மெதுவாக, சத்தம் இல்லாமல், ஆனால் உறுதியாக உங்கள் வாழ்க்கையை சரியான இடத்துக்கு நகர்த்துறது தான் நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இதுதான் கன்னிராசிக்காரங்களோட பக்குவமான வளர்ச்சி. உங்கள் வளர்ச்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பொறுமை, நேர்மை, உயர்வு எல்லாமே உங்களுக்கான வாழ்க்கையுடைய மாற்றங்களை கொடுக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப மெதுவாக தான் யாராவது ஒருத்தர் வார்த்தையில் அல்ல செயலால் நிறுத்தினா மட்டும்தான் மனசுக்குள்ளே இடம் கொடுப்பீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மனிதர்கள் எண்ணிக்கையால் குறைவாக இருந்தாலும் உண்மையிலேயே ஆழமாக இருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது, எல்லாருக்கும் நம்ம புரிய வைக்கவும் மாட்டோம். அந்த உண்மையை ஏற்றுக்கிட்டதும் மனசுக்குள்ளே ஒரு பெரிய சுமை இறங்கும். கடந்த காலத்தில் சொல்லாத வார்த்தைகளை, வெளிக்காட்டாத உணர்ச்சிகள் எல்லாமே இப்போ நினைவுக்கு வரலாம். ஆனால் அவை தான் வலிக்கிறதுக்காக கிடையாது, உங்களை சுத்தப்படுத்துறதுக்காக தான். வேலை, பணம், பொறுப்பு எல்லாத்துலேயுமே நீங்கள் திட்டமிட்டே நகர்த்துவீங்க. சடனான சேஞ்ச் பிடிக்காதவங்க நீங்கள். ஆனாலும் இப்போ ஒரு மாற்றம் அவசியம்னு புரிஞ்சுக்கிற மனநிலை வரப்போகுது. இந்த மாற்றம் பெரிய சத்தம் இல்லாமல் நடக்கும். ஆனால் பின்னால் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த முடிவு சரின்னு நீங்களே ஒத்துக்குவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற இந்த மெதுவான அமைதியான திருப்பமே கன்னிராசிக்காரங்களுடைய உண்மையான பலம். வெளியே தெரியாத மாற்றங்கள் தான் நீண்ட நாளாக நிலைத்து நிற்கும். இனி எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே பெற்று இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைந்து மகிழ்ச்சியை மட்டுமே நீங்கள் அனுபவித்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். இனி எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.